வணக்கம். நம்மளோட இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஞானி அஷ்டவக்ரரோட மகா கீதை இருக்கே, அத ஓஷோவோட பார்வையில கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். சரி. நீங்க பகிர்ந்துகிட்ட ஓஷோவோட தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்ல இருந்து சில பகுதிகள் தான் இன்னைக்கு நம்ம பேச்சோட ஆதாரமா இருக்கும். நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி அது. இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, சுய அறிவு, உண்மையோட தன்மை, பற்றின்மை, அப்புறம் சாட்சி மனப்பான்மை, மன அமைதி, இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல இருந்து சில முக்கியமான பார்வைகளை மட்டும் உங்களுக்காக எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறோம். சும்மா தத்துவம் படிக்கிற மாதிரி இல்லாம. புரியுது. உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு சில விஷயங்களை தூண்டணும், அதுதான் முயற்சி. சரி, ஆரம்பிக்கலாமா இந்த பயணத்தை? கட்டாயம் ஆரம்பிக்கலாம். அஷ்டாவக்ரரோட சூத்திரங்களும் சரி, ஓஷோவோட விளக்கங்களும் சரி, நிறைய புதுசா யோசிக்க வைக்கும். குறிப்பா நம் அறிஞ்ச விஷயங்கள், அறியாத விஷயங்கள், அப்புறம் அதையும் தாண்டி அறியவே முடியாத சில விஷயங்கள்னு இருக்கு பாருங்க. ஆமா. அந்த எல்லைகளை தாண்டி போறது பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும் நம்புறேன். இந்த அலசல் நம்ம பார்வையை நிச்சயம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும். சரி, முதல்ல அஷ்டாவக்ரரோட ஒரு முக்கியமான கருத்தை பார்க்கலாம். சூத்திரம் 137ல வருது, நீங்க வெறும் தூய உணர்வு வடிவானவர், அதாவது சின்மாத்திர ரூபி, இந்த உலகம் உங்ககிட்ட இருந்து வேறானதில்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஓஷோ இத ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட காலம் இடம் அந்த ஸ்பேஸ் டைம் தியரியோட ஒப்பிடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, அது ஒரு நல்ல ஒப்பீடு. காலம் வேற, இடம் வேற இல்ல, ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு ஐன்ஸ்டீன் சொன்னது மாதிரி. ஆமா. ஓஷோ அதை எப்படி விளக்குறாரு பாருங்க. காலத்தோட பார்வையில உலகத்தை பார்த்தா எல்லாமே செயல்களா, அதாவது கர்மமா தெரியும். சரி. ஏன்னா காலம்னா ஓட்டம், இயக்கம். அப்போ செயலுக்கு முக்கியத்துவம் வந்துரும். ஆனா அதே உலகத்தை இடம், அதாவது ஸ்பேஸ் வழியா பார்த்தா அங்க இயக்கம் இல்ல, எல்லாம் சூன்யமா தெரியும். அப்போ செயல்கள்லாம் அர்த்தமற்றதா போணும். இதுதான் துவைதம், அத்வைதம். அந்த ரெண்டு பார்வைக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுன்னு அழகா சொல்றாரு. ஓஹோ, காலம்னா கர்மம், இடம்னா சூன்யம் அப்படிங்களா? ஆமா, உன்னோட ஒன்னு தொடர்புடையது. அப்போ இடம் காலம் ரெண்டும் இல்லைன்னா உலகம்ங்கிறது வெறும் தோற்றம் தானா? சூத்திரம் 139ல சொல்றாரே, நீங்க எதை பாக்குறீங்களோ அதுல நீங்க தான் பிரதிபலிக்கிறீங்கன்னு. அது ஒரு கண்ணாடி மாதிரின்னு சொல்றாரா ஓஷோ? அதேதான். ஒரு தங்க வளையல், தோல்வடம், சிலம்புன்னு பல வடிவத்துல நகை இருந்தாலும் தங்கம் ஒண்ணுதானே. ஆமா. அது மாதிரிதான் பாக்குற பொருளும் பாக்குறவங்களும் வேற இல்ல. இது அத்வைத பார்வை. ஆனா வேற பார்வைகளும் இருக்குன்னு சொன்னீங்களே, மகாவீரரோட. ஆமா, மகாவீரரோட பேத விஞ்ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது தன்னை உலகத்திலிருந்து ஜடப்பொருட்களிலிருந்து வேறுபடுத்தி அறியறது தான் ஞானம்னு சொல்லுது. ஓஹோ. சோ பல வழிகள் இருந்தாலும் அஷ்டாவக்ரர் இங்க சொல்றது அந்த ஒருமை நிலையத்தான். சரி, உலகம் நம்ம பிரதிபலிப்புன்னா நம்மள நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இடுக்கியால தன்னையே பிடிக்க முடியாதே. அதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம புலன்கள், நம்ம மனசு, இதெல்லாம் வெளி உலகத்தை அறியிற கருவிகள். அதை வச்சு அந்த கருவிகளுக்கு ஆதாரமா இருக்கிற நம்மள எப்படி முழுசா தெரிஞ்சுக்க முடியும்? இங்கதான் ஓஷோ சிரத்தை அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வராரு. சிரத்தைனா நம்பிக்கை மாதிரியா? நம்பிக்கைன்னு சொல்றதை விட குருட்டு நம்பிக்கை இல்ல. இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அறிஞ்சது, அறியாதது. ஆமா. ஆனா ஆன்மீகம் அறிய முடியாதது அப்படின்னு மூணாவதா ஒன்னையும் சொல்லுது. அறிய முடியாதது. ஆமா. அந்த அறிய முடியாத ஒண்ணு மேல நாம வைக்கிற ஆழமான பற்றுறுதி, ஒரு திறந்த மனசோட தேடுறது, அதுதான் சிரத்தை, ஃபெய்த். கடவுள் கூட ஒரு வகையில இந்த அறிய முடியாத கேட்டகரியில தான் வராரு. ஓஹோ. அவரை லேப்ல டெஸ்ட் பண்ண முடியாது, ஆனா அவர் இருக்காருங்கிற ஒரு ஆழமான உணர்வு இருக்கலாம் இல்லையா? அதுதான் சிரத்தை. அதனாலதான் வெறும் அறிவை மட்டும் நம்பாத, சிரத்தை கொள்னு அஷ்டாவக்ரர் சொல்றாரு. இது அறிவோட எல்லைகளை பத்தி ஒரு நல்ல தெளிவு கொடுக்குது. அப்ப இந்த புரிதல் நம்ம செயல்களை எப்படி மாத்தும்? இதுதான் சாட்சி மனப்பான்மைக்கு கூட்டிட்டு போகுதா? ஆமா, நிச்சயமா. சூத்திரம் 138ல கேக்குறாரு, நீ ஒருத்தந்தான் இருக்க, உனக்கு பிறப்பு எங்க இருக்கு, உன் கர்மங்கள்னு என்ன இருக்கு, இதுல அகங்காரத்துக்கு எங்க இடம் அப்படின்னு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அஷ்டாவக்ரரோட முக்கியமான போதனைகள்ல ஒண்ணு. நான் செய்யறேன் அந்த கர்த்தாபாவம் இருக்குல்ல, அதுதான் எல்லா துன்பத்துக்கும் மூலம்னு ஓஷோ சொல்றாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி புனித அகஸ்டி சொன்ன மாதிரி, கடவுளே, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை ஏன் செய்யறேன்னு புலம்புனாரே. ஆமா, கேட்டிருக்கேன். அந்த மனப்போராட்டம் எல்லார்கிட்டையும் இருக்கு. இதுல இருந்து வெளியே வர வழி என்ன?
சாட்சியா மாறுறது தான். ஓஷோவோட கண்ணாடி உதாரணம் இங்க கரெக்டா பொருந்தது இல்ல. கண்ணாடி முன்னாடி எது நடந்தாலும், கொலை நடந்தாலும் சரி. பூஜை நடந்தாலும் சரி, கண்ணாடிக்கு ஒண்ணும் இல்ல. அது பாவமும் சேராது, புண்ணியமும் சேராது. அதேதான். ஆனா நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறோம். ஒன்ன பிடிச்சுக்கிறோம், இன்னொன்ன வெறுக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இது அகங்காரத்தோட வேலையா? ஆமா. சாட்சி மனப்பான்மைன்னா விருப்பு வெறுப்பு இல்லாம நடக்கிறத அப்படியே பாக்குறது. அப்படி கவனிக்கும்போது விளக்கு ஏத்துனா இருட்டு போற மாதிரி நான் செய்யறாங்கிற அகங்காரமும் அதனால வர்ற கர்ம வினைகளும் தானா கரைஞ்சிடும்னு ஓஷோ சொல்றாரு. நீங்க கவனிப்பவரா மாறும்போது அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் பழக்கங்கள் எல்லாம் அதோட பிடியை இழந்துரும். ஓஹோ. செயல்கள் நடக்கும், ஆனா அதோட பற்று இருக்காது. அதுதான் சூத்திரம் 138 சொல்ற விடுதலை. இந்த பற்றுங்கிறது எவ்வளோ ஆழமானது. அதுக்கு ஓஷோ சொல்ற அந்த பாஸ்டல் ஜெயில் கதை கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமா ஆமா. 50-70 வருஷம் விலங்கோட வாழ்ந்தவங்க விடுதலை கிடைச்சதும் அந்த விலங்கு இல்லாததால தூக்கம் வரலன்னு சொன்னாங்களாமே. நினைச்சு பாருங்க, நாம துன்பத்துக்கு கூட எப்படி பழகிடுறோம். அதை விடக்கூட மனசு வராதுங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். ஆமா. சுகத்துக்கு மட்டும் இல்ல, துக்கத்துக்கும் நம்மளோட குறைகளுக்கும் கூட நாம அடிமையாகிடுறோம். அதனாலதான் மாற்றம்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓஷோ சொல்ற மாதிரி பழகி போன முள்ளு பாதையை விட்டுட்டு புதுசா பூ போட்ட பாதைக்கு மாற சொன்னா கூட கஷ்டமா இருக்கும். ஏன்னா முள்ளு பாதை பழகிடுச்சு. சரிதான். ஆனா அஷ்டாவக்ரர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போற மாதிரி தெரியுதே. சூத்திரம் 145ல தியானத்தை கூட விட்டுடுங்கிறாரே. ஆமா ஆமா. எதை பார்த்தாலும் அதன் மீது கவனம் செலுத்துவதை, அதனால் கவர்ந்து இருக்கப்படுவதை விட்டொழி, இதயத்தை வெற்றிடமாக்கு அப்படிங்கிறாரு. கிருஷ்ணர் கீதையில சரணடைய சொன்னாரு. அது கூட ஒரு பற்றுதானே. இதையும் விட சொல்றாரா? அது ஒரு நுட்பமான வேறுபாடு. கிருஷ்ணர் சொல்றது பக்தியோட பாதை, கடவுள்கிட்ட சரணடைறது. அதுல ஒரு இலக்கு இருக்கு, இறைவன் மேல ஒரு பற்று இருக்கு. ஆனா அஷ்டாவக்ரர் ஞானத்தோட உச்சகட்ட நிலையிலிருந்து பேசுறாரு. அவர் எது மேலையும் பற்று வேண்டாங்கிறாரு. பொருள் மேல மட்டும் இல்ல, தியானங்கிற செயல் மேல, ஏன் விடுதலைங்கிற லட்சியம் மேல கூட பற்று வேண்டாம். இதயத்தை முழுசா காலி பண்ணுங்கிறாரு, எந்த பிடிமானமும் இல்லாம. ஆனா இது ஒரு மாதிரி ட்ரையா போயிடாதா? இல்ல ஒரு போலியான பற்றின்மையா இருக்காதா? நல்ல கேள்வி. உண்மையான பற்றின்மைங்கிறது வெறுப்புல இருந்தோ இல்ல ஒரு முயற்சியாலேயோ வர்றதில்ல. அது ஆழமான புரிதல்ல இருந்து தானா வரணும். புரிதல். ஓஷோ சொல்ற அந்த கூழாங்கல் கதை ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் சாதாரண கூழாங்கல்ல வைரக்கல்லு நினைச்சு பூட்டி வச்சிருந்தானே. ஆமா ஆமா. அவன் பையன் வளர்ந்து படிச்சு அது வெறும் கூழாங்கல்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட சொன்னதும் அப்பாவுக்கு உண்மை புரிஞ்சதும் என்ன பண்ணா? பெட்டியை தூக்கி எரிஞ்சிட்டான். இப்ப அவன்கிட்ட கல்ல தூக்கி எறின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உண்மை புரிஞ்சதும் பற்று போயிடுச்சு. அதேதான், அதுதான் உண்மையான பற்றின்மை. இது நல்லா புரியுது. இந்த புரிதலோட வளர்ச்சிக்கேத்த மாதிரிதான் ஓஷோ ஆன்மீக பாதையோட 4 நிலைகளை சொல்றாரா? இயேசுவோட அன்பு, புத்தரோட கருணை, அஷ்டவக்ரரோட சாட்சி மனப்பான்மை, அப்புறம் ஓஷோவோட கொண்டாட்டம். இது ஒரு வரிசையான வளர்ச்சியா? அது அப்படி ஒரு நேரான படிநிலைன்னு சொல்றதை விட ஒரே மையத்தை நோக்கிய வெவ்வேறு வழிகள், இல்லன்னா ஆழமாகிற நிலைகள்னு சொல்லலாம். அன்பு மத்தவங்களோட தொடர்புடையது, ஒரு உறவு சார்ந்தது. கருணை தன்னிடமிருந்து மலர்வது, ஒரு குறிப்பிட்ட நபரை சார்ந்ததில்ல, ஆனா அதோட சக்தி மத்தவங்கள நோக்கி பாயும். சரி. அஷ்டாவக்ரரோட சாட்சி மனப்பான்மை முழுசா உள்நோக்கியது. அங்க நானும் இல்ல, மத்தவங்களும் இல்ல, எல்லாம் கவனிக்கிற பொருளா மாறிடும், ஒரு சூனிய நிலை மாதிரி. அப்புறம் 4வதா ஓஷோ சொல்றது கொண்டாட்டம். அந்த விடுதலையான சாட்சி நிலையில எந்த பாரமும் இல்லாம உலக வாழ்க்கையில மறுபடியும் முழுசா சந்தோஷமா பங்கெடுக்கிறது. உலகத்தை விட்டு ஓடுறதில்ல, உலகத்துல இருந்துகிட்டே அதோட பாதிப்பு இல்லாம இருக்கிறது. இந்த 4வது நிலை கொண்டாட்டம்ங்கிறது சகஜ சமாதின்னு சொல்றாங்களே, அதுவா? உலக வாழ்க்கையிலேயே ஒரு தியான நிலையில ரொம்ப இயல்பா இருக்கிறது. ஆமா, அப்படியும் சொல்லலாம். சகஜம்னா இயல்பானது, எந்த முயற்சியும் இல்லாம எதையும் மாத்தணும்னு நினைக்காம நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு தன்னோட இயல்பு நிலையில இருக்கிறது. அதுதான் உண்மையான விடுதலை. சமயத்துல கூட அயோகம்னு ஒரு உச்ச நிலை சொல்லுவாங்க. எது கூடயும் சேராத பற்றற்ற நிலை. இந்த நிலை வந்த பிறகு உலக வேலைகள் ஒரு பாரமா தெரியாது, ஒரு கொண்டாட்டமா மாறிடும். இந்த ஏத்துக்கிறது பத்தி பேசும்போது போதி தர்மர் கதை ஞாபகம் வருது. சொல்லுங்க. அந்த சீன மன்னன் தன் அமைதியின்மையால தவிக்கிறேன்னு சொன்னதும் போதி தர்மர் உன் அமைதியின்மைய கொண்டா நான் சரி பண்றேன்னு சொன்னாரே. ஆமா. மன்னன் தேடி பார்த்துட்டு ஐயோ அப்படி ஒண்ணும் என்கிட்ட இல்லையேன்னு சொன்னான்.
அது மாதிரி அமைதியின்மைங்கிறது நாமளே உருவாக்கிக்கிறதா? ரொம்ப சரியான உதாரணம். அமைதிங்கிறது நம்ம இயல்பு. அமைதியின்மைங்கிறது நம்ம மனசு உருவாக்குற ஒரு சலனம். அதை தேடி கண்டுபிடிச்சிட்டா அது காணாம போயிடும். ஓஹோ. தத்தாத்ரேயர் வளையல் ஓசை கேட்ட கதையும் இதே மாதிரி தான். நெல் குத்துற பொண்ணு கையில நிறைய வளையல் இருந்தப்ப சத்தம் வந்துச்சு. ஒன்னொன்னா கழட்டி கடைசியில ஒன்னே ஒன்னு இருந்தப்ப சத்தம் நின்னுடுச்சு. கூட்டம் இருந்தா சத்தம், தனிமையில அமைதி. அதே மாதிரி மனசுல நிறைய எண்ணம் இருந்தா சலனம், எண்ணம் அடங்குனா அமைதி. அப்போ ஏத்துக்கிறது தான் அமைதிக்கான வழிங்கிறீங்க. இது நமக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை ஏத்துக்கிறதுக்கும் பொருந்துமா? நல்லது மட்டும் இல்லாம கெட்டதையும். ஓஷோ சொல்ற மாதிரி நம்ம ராமன், ராவணன் 2 பேரையும் ஏத்துக்கிறதா? நிச்சயமா. அதுதான் முதல் படி. தன்னை முழுசா ஏத்துக்கிறது. அப்புறம் மத்தவங்கள அவங்க எப்படி இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறது. ஓஷோ சொல்ற அந்த பாய்ஜித் கதை மாதிரி கடவுளே ஒரு பாவிய 60 வருஷமா பொறுத்துக்கிறாருன்னா நாம ஏன் மத்தவங்கள பொறுத்துக்க கூடாது? ஆமா. வாழ்க்கையில வர்ற இன்பம், துன்பம், இளமை, முதுமை, ஆரோக்கியம், நோய் எல்லாத்தையும் ஏத்துக்கிறது. ரமண மகரிஷி அவரோட புற்றுநோயை எப்படி கடைசி வரைக்கும் அமைதியா ஏத்துக்கிட்டாரு. அது ஒரு பெரிய உதாரணம். சரிதான். எது நடக்கணுமோ அது நடக்கட்டும், கிரமண நிலை. ஆனா உன்னை ஏத்துக்க மறுக்கும்போது தானே கோபம் வருது. அப்போ முழுசா ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா கோபமே வராதா? தத்துவ ரீதியா பார்த்தா ஆமா. கோபம் எங்க பிறக்குது? நாம எதிர்பார்க்கறதுக்கும் நடக்கிறதுக்கும் நடுவில் உள்ள கேப்ல தான். ஒன்னையோ இல்ல ஒரு சூழ்நிலையோ நாம ஏத்துக்க மறுக்கும்போது, அதை மாத்த நினைக்கும் போது, அது நம்ம விருப்பப்படி மாறாத போது கோபம் வருது. எல்லாத்தையும் முழுசா ஏத்துக்கிற மனசுல எதிர்பார்ப்பும் இல்ல, ஏமாற்றமும் இல்ல. அதனால கோபத்துக்கும் இடம் இல்ல. ஆனா இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆமா, சொல்றது சுலபம். ஆனா வாழ்ந்து பார்க்கும்போது தான் அதோட ஆழம் புரியும். உண்மைதான். இந்த புரிதல்லாம் சரி. இத நடைமுறை வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது? அதுதான் பெரிய சவால். ஓஷோவோட சொற்பொழிவை ரொம்ப ரசிச்ச கேக்குற ஒரு நண்பரோட மனைவி மட்டும் வரமாட்டேங்கிறாங்களேன்னு ஓஷோ யோசிச்சாராமே. ஆமா, அந்த அனுபவத்தை சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு சந்திச்சப்ப ஓஷோ மனசுக்குள்ள நீ சந்நியாசி ஆக தயங்குறியா நீ கேட்ட மாதிரி தோணினதும், அடுத்த தடவை ஓஷோ போனப்ப அந்த பொண்ணு உன்னிலே சந்நியாசம் வாங்கிட்டதும் ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி உயர்ந்த சிந்தனைகள் நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா? கண்டிப்பா. உண்மையான தேடல் இருந்தா சரியான நேரத்துல கேக்குற ஒரு சொல், ஒரு பார்வை, ஒரு சின்ன சிந்தனை கூட பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஓஹோ. நம்ம உள் மனசு அந்த உண்மைக்கு தயாரா இருக்கும்போது வெளியில தெரியாட்டாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது முழுமையடையும் போது வெளியிலயும் தெரியும். அப்படி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப சமூகத்துல வாழும்போது பழைய பாதிப்புகள்லாம் வருமா? இல்ல தாமரை இலை தண்ணீர் மாதிரி ஒட்டாம வாழ முடியுமா? ஓஷோ சொல்றாரே, சமூகத்துல இருந்தாலும் சமூகத்தை சாராதவனா இருக்கிறது. அது சாத்தியமா? அதுதான் அந்த சகஜ நிலை, இல்லனா கொண்டாட்ட நிலை. உண்மையான புரிதலும் விடுதலையும் வந்த பிறகு நீங்க எங்க இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது. நீங்க வேலைகள் செய்வீங்க, ஆனா நான் செய்றேங்கிற அந்த அகங்காரம் இருக்காது. அஷ்டாவக்ரரோட சூத்திரம் 10 நாளுல வர்ற சோம்பேறியின் ஞான வழிகாட்டிங்கிற கருத்து இது அழகா சொல்லுது. ஆமா, லேசி மேன்ஸ் கைட் டு என்லைட்டன்மென்ட். ஆமா, கண்ணை மூடி திறக்கிறத கூட கஷ்டமான செயல்னு நினைக்கிற மகா சோம்பேறிக்கு தான் சுகம்ங்கிறாரு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எந்த வேலையையும் நான் செய்றேங்கிற முனைப்போட ஒரு பாரத்தோட செய்யாம எல்லாத்தையும் ரொம்ப இயல்பா ஒரு சாட்சியா பார்த்துக்கிட்டு செய்யறது தான் உண்மையான சுகம், உண்மையான விடுதலைங்கிறாரு. தூங்க முயற்சி பண்ணா தூக்கம் வராதுன்னு சொல்ற மாதிரி முயற்சி பண்றதே சில சமயம் தடையா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஞானம்ங்கிறது கூட அடையறதுக்கு ஒரு பொருள் இல்ல. ரமண மகரிஷி அந்த ஜெர்மன் அறிஞர்கிட்ட சொன்ன மாதிரி. என்ன சொன்னாரு? பெறுபவனும் இல்ல, பெறப்படுவதும் இல்ல, எல்லாம் அதுவே. சத்தியங்கிறது கிடைக்கிறதோ தொலைஞ்சு போறதோ இல்ல, அது எப்பவும் இருக்கு. நாம் அதை உணரணும், அவ்வளவுதான். சும்மா புத்தகத்தை படிக்கிறதுனால மட்டும் இது நடக்காது. அதனாலதான் பைபிள்ல கூட எழுத்து கொல்லும், ஆவி உயிர் கொடுக்கும்னு சொல்றாங்க. அனுபவம் தான் முக்கியம். அப்போ இந்த புரிதலை டெய்லி லைஃப்ல எப்படி பிராக்டிஸ் பண்றது? ஒவ்வொரு செயலையும் சாட்சியா பார்க்க முடியுமா? அதுதான் பயிற்சி. சாப்பிடும்போது, நடக்கும்போது, பேசும்போது உங்க உடம்பு செய்யறதையும் மனசு நினைக்கிறதையும் ஒரு 3வது ஆள் மாதிரி கவனிக்க பழகணும். ஓ சரி. நான் பாக்குறேன், உடம்பு சாப்பிடுது, நான் கவனிக்கிறேன், கால் நடக்குது அப்படிங்கிற உணர்வோட இருக்கிறது. ஓஷோ அந்த சிகரெட் பழக்கத்தை விட சொல்றாரே ஒரு பயிற்சி. ஆமா, சுயநினைவு பயிற்சி. ஆமா, அவேர்னஸ் எக்ஸசைஸ். சிகரெட்டை பெட்டியில இருந்து எடுக்கிறது, உதட்டுல வைக்கிறது, பத்த வைக்கிறது, புகையை இழுக்கிறது, வெளியே விடுறதுன்னு ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப ரொம்ப மெதுவா முழு கவனத்தோட விழிப்போட செய்ய சொல்வார்.
அப்படி செய்யும்போது அந்த செயலோட இயந்திரத்தனை உடைஞ்சிரும். அது மேல உள்ள பிடி தளர்ந்து பழக்கம் தானா போயிடும்னு சொல்றார். இது எல்லா செயலுக்கும் பொருந்தும். கவனம்தான் விடுதலைக்கான வழி. ரொம்ப அருமை. இன்னைக்கு நம்ம இந்த விரிவான அலசல் ஒரு நல்ல முழுமையான பார்வையை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அஷ்டாவக்ரர், ஓஷோ இவங்களோட சிந்தனைகள் வழியா அகங்காரத்தை தாண்டி நம்ம உண்மையான சுயத்தை உணர்றது, செயல்களோட பிடியிலிருந்து விடுபட்டு சாட்சியா இருக்கிறது, வாழ்க்கைய அப்படியே ஏத்துக்கிறது, இதோட முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த அறிய முடியாததை நம்புற சிரத்தைய பத்தியும் பேசணும். ஆமா, இந்த கருத்துக்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்துல நீங்க அமைதியை தேடுற முயற்சியில எப்படி பொருந்துதுன்னு, உங்க அனுபவங்களோட எப்படி ஒத்து போகுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா, இது வெறும் அறிவா இல்லாம அனுபவமா மாறணும். அதுதான் முக்கியம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. அஷ்டவக்ரர் சூத்திரம் 141ல சொல்ற மாதிரி, அறியாமைனால தான் உனக்கு உலகம்னு ஒன்னு இருக்கிற மாதிரி தோணுது. ஆத்மா அடிப்படையில நீ ஒருத்தன்தான் இருக்க, உன்னை தவிர ரெண்டாவது ஆள் இல்ல. அத்வைத உண்மை. ஆமா, இந்த அத்வைத உண்மை உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சா, இது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரையோ இல்ல நீங்க தினமும் சந்திக்கிற ஒரு சவாலையோ நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தும்? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. அடுத்த அலசல்ல சந்திப்போம். நன்றி. நன்றி.